Hi viewers, இன்னைக்கு நம்ம கூட பிரபாகர் சார் இருக்காரு and today's topic is constitutional law. Sir, இந்த constitutional law which is the base எல்லா ஆக்டுக்குமே இந்த constitutional law தான் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. ஸோ எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் லாவை பேஸ்ன்னு சொல்றீங்க? ஸோ கான்ஸ்டியூஷன் லா பத்தி சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி ஆர் ஜென்ரலா பப்ளிக்கு புரியுற மாதிரி அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். Okay, so good afternoon viewers. Today I am going to speak on constitutional law. தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து அரசியல் சட்டம்னுவாங்க. இந்த அரசியல் சட்டம்ன்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 1947ல வந்தது. 1947 கூட இல்ல, 1950ல தான் வந்தது. அது 1947 we attained independence, but it took nearly more than 2.5 years for the Constituent Assembly to present the constitution on the floor of the House. And on 26/1/1950, when we were declared a republic, that was a day when the constitution was adopted. அந்த நாளை தான் குடியரசு தினம்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சிக்னிஃபிகன்ஸ் நிறைய இருக்கு. நௌ அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் லீகல் ஹிஸ்டரியே எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி பெக்யூலியர் அண்ட் யூனிக் இன் இட்ஸ் நேச்சர். எப்படின்னு கேட்கலாம். See, when East India Company was formed way back in 1600, அப்ப வந்து அவங்க வணிகத்துக்கோசரம் நம்ம நாட்டுக்கு வந்து இங்க பண்ண வந்தாங்க. யாரு? வெள்ளக்காரங்க, that is Englishmen. Similarly, the Portuguese, the Dutch, the Danes, எல்லாருமே இங்க வந்து நம்ம நாட்டுல வணிகத்துக்கு தான் இங்க வந்தாங்க. Even the Arabs, they also came here. அப்படி இருக்கும்போது இந்த வணிகத்தினால உள்ள வந்து சில இடத்துல வந்து இவங்க உள்ள பூந்து அங்க வந்து தங்களுடைய வியாபாரத்தை வந்து அங்க ஆரம்பிச்சதுனால நிலத்தை வந்து லீஸுக்கு வாங்கி ஆரம்பிச்சது. அதுதான் உனக்கு வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். இட் இஸ் நவ் a history today. What was started as a business lease subsequently became a landmark place in Chennai. இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 1639 August 22nd 1639ல தான் Fort St. George was started, and from there onwards only East India Company launched its operation, both business as well as through politically. இதுல வந்து one important landmark judgment given by the Britishers way back in 1678 or 1679 was Raja Nandakumar's case. இந்த ராஜா நந்தகுமார்ஸ் கேஸ் வந்து எப்படின்னா, what was enacted as a law in Britain that they try to implement here in India. அது எங்கன்னா மெட்ராஸ்ல எப்படி இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்கட்டாலையும் பண்ணாங்க. கல்கட்டா இஸ் தி ஃபார்மர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நாட் டெல்லி. இது வந்து ஒரு டவுட் சார். நிறைய பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கல்கட்டா தான் பேஸ்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா மெட்ராஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இல்ல 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 இல்ல, மெட்ராஸ்ல ட்ரேடிங்க்கு வந்திருக்காங்க. பட் கல்கட்டால தான் they established. அதுக்கு தான் வரேன் நான். கல்கட்டா இஸ் த ஃபார்மர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நாட் மெட்ராஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கல்கட்டால வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது what was passed as a legislature or as a law in Britain, they wanted to implement in India. They implicated Raja Nandakumar, who was the former Maharaja of Bihar. He was implicated in a false case. அதனால ராஜா நந்தகுமாருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. That was subject to lot of
criticisms. அதுல என்ன கிரிட்டிசிசம்னா, அங்க நடக்கிற அங்க பாஸ் பண்ண ஒரு சட்டத்தை எப்படி நீ இந்தியால எடுத்துன்னு வந்து பண்ண முடியும், அது எந்த விதத்துல உனக்கு அது நியாயம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப எந்த கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய்ஸ், they themselves were taken aback because when they tried to customize the law in India, the situation was totally different. அதனால இங்க இந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு பின்னாடி தான் பண்ணாங்களே ஒழிய, ராஜா நந்தகுமார தூக்குல போட்டதுதான். Once he lost his life, you cannot get back the life. And if you Google and see Raja Nandakumar's case, you yourself will understand. He was implicated for murder, criminal trespassing, rape, adultery, by whatever name called as an offense presently under the Indian Penal Code. அது எல்லாமே ராஜா நந்தகுமார் கேஸ்ல போட்டாங்க. இந்த கேஸ் எங்க நடந்திருக்கும்? இந்தியால நடந்துச்சா, பிரிட்டன்ல நடந்துச்சா இந்த கேஸ்? இல்ல, இங்கதான், பீகார்ல தான். அப்ப பீகார்ல ஒரு கோர்ட்னு ஒன்னு இருந்துச்சா? கிடையாது. அப்ப it was a princely state. Bihar was a princely state. ஓகே. சோ அப்ப அந்த கோர்ட் ஸ்ட்ரக்சர், தீர்ப்பெல்லாம் யாரு கொடுத்திருப்பாங்க? எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் தான். அவங்களுக்கு அந்த அதிகாரம் யாருக்கு சார் கொடுத்தாங்க? அங்கதான் நான் வரேன், அந்த இடத்துல தான் நான் வரேன். Where did you assume the jurisdiction? உனக்கு எங்க jurisdiction இருந்தது? Even the Calcutta presidency town was established only subsequently. Well before it became a presidency town, this judgment was delivered. இன்னைக்கு ஜுடிஷியரியில இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்க, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அந்த ஒரு கேஸ் மேலதான் the entire judiciary building structure has been developed in India. I am very sorry to say, which not even one lawyer, one judge, chief justice, either former or present, they will never accept it. Our lawyers fraternity will never accept Raja Nandakumar's case spoiling the entire judiciary, because the entire system is built on a rotten judgment. If you read the judgment, you will understand. இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க சட்டமே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு நியாயம் வழங்க வேண்டிய இடத்துல தப்பான ஒரு நியாயத்தை கொடுத்துட்டு அது மேல நீங்க பில்டிங்கா கட்டின்னு போனா என்ன பிரயோஜனம்? அது இந்த கடைசியில இந்த கமலஹாசன் நடிச்ச படம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த திருஷ்யம் படத்துல என்ன பண்ணுவான் அவன் கமலஹாசன் கடைசியில கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்களா? அது மேலதான் பில்டிங்கே இருக்கும் சார். அந்த மாதிரிதான் அது நந்தகுமார்ஸ் கேஸ். ஜுடிஷியரி இஸ் பில்ட் அப் ஆன் தட் கேஸ் and till date it has not been rectified. அதான் ப்ராப்ளமே நமக்கு. ஏன் உனக்கு இன்கம் டாக்ஸ் லால இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி? ஏன் உனக்கு சிஆர்பிசில இவ்வளவு பிரச்சனை வருது? உனக்கு கிரிமினாலஜில ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் வருது? ஏன்னா எவ்ரிபடி ஃபாலோட் only from that. நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு, because we were all living independently. Each kingdom had its own domain, its own jurisdiction. People were all living happily. இததான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். And Lord Macaulay's report in 1832, அதுவும் கூகுள்ல இருக்கு, presenting before King Henry V, he said very clearly, people of India are very, very happy. They are wealthy. If at all we want to penetrate India and rule them, the best principle is you divide and rule. அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை கொடுத்த உடனே King Henry V said, yes, you go ahead in dividing and rule. Divide and rule policy வச்சதுனாலதான் உனக்கு இந்த 4 princely states அதனாலதான் வந்தது. And by the way, for the information of all my friends, I want to tell you one more thing, very interesting fact in judiciary. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இந்த 3 ஹை கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 ஹை கோர்ட்ஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? Do you have any idea? It was started by means of a letters patent. Do you know what a letters patent is? யாராவது ஏதாவது படிச்சிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் பண்ணி பாருங்க. தெரியாது சார். Letters patent means it's a royal charter given by the Queen or the King in United Kingdom, in England.
asking them to start a particular activity, be it philanthropic, be it judiciary, be it a business. And in fact, East India Company in 1600 was started by means of a royal charter. And you must also know that East India Company was only disbanded. It was never dissolved. And today's irony is, little about 11 years back, East India Indian purchased that company, no? 2010, one Gujarati community in United Kingdom, they purchased East India Company. That is the irony today. They are trading the tea, all those things, sir. Tea, all commodities, they are trading even today. So this you must know. East India Company was such a powerful company. At one point of time, they said the sun never sets on the British Empire. சூரியனை நாங்கள் மறையச் சொன்னால் மறையும், உதயச் சொன்னால் அது உதயம்னு அந்த மாதிரி ஒரு பழமொழியை கொண்டு வந்தவங்க அவங்க. They had so much arrogance in those days. So coming back to this, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த 4 பிரசிடென்சி டவுன்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்தாங்க. அண்ட் இந்த 3 ஹைகோர்ட்டும் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் பேட்டன்ட்ல ஆரம்பிச்சது. கல்கட்டா வாஸ் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட். கல்கட்டாலாம் வந்து started in the early 1800s. Bombay High Court and Madras High Court was started within a gap of 1 week in the year 1861. Lahore High Court, the 4th presidency town of the northwest frontier, it started about 10 years later in 1871. So we have a deep-rooted history. And இன்னொன்னு நீங்க பாருங்க, இந்த present day context I'm telling you, இந்த high courts வந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு இல்லையா, அந்த high court உடைய நேம் என்ன இருக்கு பாருங்க நீங்க. Other than these 3, Karnataka High Court, Telangana High Court, Gujarat High Court னு இருக்கு. But whereas இந்த மூணுத்துக்கும் அதை ஏன் வந்து அந்த ஸ்டேட் நேம்ல வைக்கல? சார் அந்த டைம்ல அந்த ஸ்டேட்டே ஃபார்ம் ஆயிருக்காது சார். கிடையாது. Please understand, once a letters patent is issued, enna, and you can't alter the letters patent today. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, letters patent can never be altered. அதனாலதான் கல்கட்டா, பாம்பே and Madras still they continue with the same name. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. That is why it is adopted in our constitution. You can never change the name. என்ன சார் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட நீங்க பண்ண முடியாது பா, ரைட் கிடையாது. அது பண்ணலாம். Please understand, you can do that, but it will lose its perpetuity. The decisions given hitherto till this moment of 150 years, 160 years of its existence, it will lose its character and you will start, suppose நாளைக்கு நீ the Tamil Nadu High Court நீ பேரை மாத்தினேன்னு வெச்சுக்கோ. That will be prospective in nature. It will not have the perpetuity dating back to 1861 because Tamil Nadu was not in existence. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் letters patent உடைய important characteristics. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். சார் இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 னு சொல்றாங்கல்ல, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட் 1881 சொல்றாங்கல்ல, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது ஏன் வேற மாதிரி மாத்தல இந்தியாக்காகயோ இல்லனா நான் வரேன் நான் இன்னும் அதுக்கெல்லாம் நான் வரவே இல்ல. அதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் இதுல கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு. எவ்ரிதிங் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த ஒரு பாயிண்ட் சார், அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதாவது எப்படி ஒரு வணிகத்துக்கு வந்தவங்க ஒரு ராஜாவை தூக்குல போடுற அளவுக்கு உங்களுக்கு பவர் எப்படி கிடைச்சது? That is because of the local people giving so much power to them to rule the place. Because what was acquired as a lease from these Maharajas, they started ruling as if it is their own country. Adha nalla purinjikonga. That is the mentality of each and every Britisher. Don't believe the Britishers and the Americans. Americans யாவது straight a gun எடுத்து shoot பண்ணிடுவான். Britishers வந்து முதுகுல கத்திய குத்துறதுக்கு ஜேப்படி திடுறர்கள் அவங்க. Never believe a Britisher. Now coming back to my own lecture, 1832 Lord Macaulay gave a report to the House of Commons, to the monarch,
and he said, we have to divide and rule this country. He accepted in principle. But for a better administration, he said, we must have codified laws in India. So for having codified laws, he says a legislation must be passed. For that, we need power. We want to appoint governor generals in all these 4 presidency towns. Under the governor general, there must be other administrative officers, namely the collectors. Collector லாம் அப்பதான் உள்ளே வராங்க. Prior to 1947 or till 1954 or 55, IAS ன்றதே கிடையாது உனக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? IAS க்கு முன்னாடி ICS ன்னு இருந்தது. ICS னா Indian Civil Service. Indian Civil Service exam எழுதணும்னா you have to go to London in those days. It was never conducted here. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. 1954ல தான் by amendment to the constitution ICS was abolished and IAS replaced it. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அங்க தான் போய் எழுதணும். So இது எல்லாத்தையும் மாத்தினாங்க. We took our own time to do this. Now the first codified law, this is very, very important step to understand our constitutional law. The first codified law in our country was the Indian Penal Code. Indian Penal Code, Lord Macaulay started writing the Indian Penal Code in the year 1833. And it took 27 years for him to present it in the House of Commons. He did it in 1859 November. And the act was legislated and passed. And from 1/1/1860, it became a law in our country. அதுதான் first codified law in our country. அந்த சட்டத்தை வச்சுதான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போனாங்க. The beauty about the Indian Penal Code is it has withstood the test of time and it continues to exist. What was envisaged in 1860 ஒரு 1.5 centuries அது இன்னைக்கு இருக்குன்னா அப்ப திங்கிங் எவ்வளவு போயிருக்கணும்ன்றத பாருங்க. To that extent, I will appreciate Lord Macaulay. But beyond that, I don't appreciate it. Now you ask me one question. What about the Indian Contract Act? What about the Negotiable Instruments Act? இதெல்லாம் right up to 1948, Essential Commodities Act of 1948 வரைக்கும் எல்லாமே pre-independence legislation. Okay. இது எல்லாமே நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். It is still in existence today. ஓகேவா? Now 1/1/1860ல இந்தியன் பீனல் கோட் வந்துருச்சு. இத அட்மினிஸ்டர் பண்ணணும். எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க? So they started appointing officers. அந்த ஆபீசர்ஸ் எது வழியா அப்பாயிண்ட் பண்ணாங்க? Through East India Company. And the East India Company, 4 governor generals were appointed first. One of the first governor generals to be appointed in the presidency town was none other than Warren Hastings. Warren Hastings ஒரு பெரிய கவர்னர் ஜெனரல் இங்க இருந்தார். அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி டவுன்ல பெரிய லெவல்ல அட்மினிஸ்டர் பண்ணாரு. By the way, by way of information, I want to tell you, the Devaki Hospital இருந்து போய் லெஃப்ட்ல திரும்பிங்க தெரியுமா? வாரன் ரோட்னு இருக்கு. சிங்கப்பூர்ல வாரன் ரோட் இருக்கும் சார். அந்த வாரன் ரோட் எங்க இருந்து வந்தது? அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸோட பேர் தான் அது. ஓகே. இது யாருக்கு தெரியும் இந்த ஹிஸ்டரி? Nobody knows the history. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான். So the constitutionன்றதுனா என்ன? How to administer a country. அதுக்கு தான் அந்த book. How to administer the country ன்றது it is a sacred book as we call. Sir, how to administer the country ன்றது எதுல வந்தது? இந்தியன் பீனல் கோட்லயே வேற இல்லையா? இல்ல. How to administer the country ன்றது by means of appointing the collectors and under them all the persons who are employed. Policing என்ன?
then இப்ப secret இப்ப service. நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கு. அன்னைக்கு என்ன இருந்தது? எப்படி அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வழியா தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. they were empowered. இந்தியன் பீனல் கோட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரதுக்கு தான். இப்போ அந்த காலத்துல அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மெமராண்டம் என்ன சொல்லுவாங்க, நம்ம அசோசியேஷன் சொல்றோம்ல, MOA சொல்றோம்ல, அப்போ அந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு பவர் இருந்ததா? அந்த மெமராண்டம் இருந்தது, அதுக்கும் மேலேயே இருந்தது. பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மெண்ட்ஸே பண்ணிருந்தாங்க. they were doing political appointments. because பிரிட்டிஷர்ஸ் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு பேப்பர் இல்லாம பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு சட்டம். அதுதான் நான் சொல்றேன், it is a political appointment. Political appointment in the right perspective, getting the permission from the queen or the king, as the case may be. So it will be a company floated by the king or queen, and அந்த கம்பெனிக்கு நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கும். அந்த சட்டதிட்டத்தை கம்பெனி ரூல் பண்ற அளவுக்கு இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். சோ ஒரு கம்பெனி இருந்திருக்கு, அந்த கம்பெனில அப்படி ஒரு சட்டதிட்டங்கள் வச்சிருந்திருக்காங்களா சார்? ஆமா. அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், நம்மளது வந்து it is a written constitution, okay, but the whole world, okay, all countries have got their own constitution excepting 2 countries which has got an unwritten constitution. What is an unwritten constitution? தெரியுமா? தெரியாது சார். Unwritten constitution na, you have a book, the parliamentarians will follow the book of constitution as it is called, but it is never passed in the parliament. அப்படியா? அந்த மாதிரி அது உலகத்திலே ரெண்டே நாடு தான், பிரிட்டனும் அமெரிக்காவுமா? இல்ல, பிரிட்டன்ல கிடையாது. பிரிட்டன்ல unwritten constitution. another is Israel. okay. இஸ்ரேலுக்கும் பிரிட்டனுக்கும் they have common, that is அவங்களுக்கு they have a constitution, but it is an unwritten constitution. Only these 2 countries, the constitution was never tested at the floor of the parliament, and it is never passed also. So this you must know. இதெல்லாம் basics, இதெல்லாம் fundamentals in constitution இது தெரிஞ்சுக்கணும். Then how does the validity, sir? Validity எப்படி இருக்கும்? It goes by law of precedence. See, Britain ruled the entire world, including America. ஒரு நாட்டிலயும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. They customized all the experience and they started passing legislation after legislation in Britain. Now I want to tell you a joke. In Britain, what they say is, when you die, you have to pay income tax. When you live, you have to pay death duties. Is it possible? Because ரெண்டுமே வந்து it works in the opposite direction. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க அது. Because the tax rates are so high in Britain, you can't afford to live in that country. Even today, I'm telling you, by today's standard also, I'm telling you, the rate is as high as 48% income tax. Inniki kuda personal income tax, I'm telling you. Whereas in our country, it is only 30%. So, coming back to the subject, Constitution வந்து, though it was adopted in the year 1915, how it was adopted, that is a very, very interesting point. We all know, we are all given to understand from our past that it was B.R. Ambedkar who presented the Constitution in the Constituent Assembly, that is between 1947 to 1950. But actually, behind the scenes no ஒன்னு இருக்கு. Behind the scenes பார்த்தேன்னா, one sitting judge of the Guwahati High Court then, by name Panagal Narasimha Rao, who went to America in the year 1946, pulled out all the salient features from the American Constitution, and on the way back,
he went to Australia. He pulled out all the salient features from the Australian constitution and from prominent countries in Europe, and then only our entire constitution was written, and he aided Ambedkar to present this in the parliament. This you must know. This you can find nowhere, anywhere in any textbook. We will all say that it was only Ambedkar who presented. Yes, that is factually it is correct. But it was Panagal Narasimha Rao who aided him in presenting the constitution. This fact I want to tell you. I want to share it with you. Then, okay, when the constitution la வந்து preface னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். Secular. The last of the words that was adopted in our constitution. அதுக்கு முன்னாடி pledge னு ஒன்னு எழுதுவாங்க. pledgeல பாத்தீங்கன்னா அது ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு 4 வரி இருக்கும். அதுல முடிக்கும் போது the word secular was included by the 42nd amendment to the constitution in 1976 by then Indira Gandhi, late Indira Gandhi. சார் அப்ப ஆரம்பத்துல செக்யூலர்ன்ற வேர்ட் இல்லையா? கிடையாது. 1950 ல இருந்து 76 வரைக்கும் செக்குலர்ன்ற வேர்டே கிடையாது. Secular was included only in the year 1976. Now, late Ram Jethmalani's son Mahesh Jethmalani has filed a case in the Supreme Court asking the Supreme Court to reconsider that the word secular should be deleted from the pledge. The case is pending in the Supreme Court. இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Then இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா section 1 to 4 is general in nature. அதுல வந்து article 4 is very very important. article 4 வரும்போது though it is general in nature, அது வந்து நம்மளுடைய டெரிட்டரிஸ பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய டெரிட்டரிஸ் என்ன, நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு. சப்போஸ் ஒரு வார் ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார் வரும்போது அந்த புதுசா ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்ததுன்னா அது உள்ள எடுத்துன்னு வரதுக்கு தான் இந்த எனேபிளிங் ப்ரொவிஷன் மாதிரி ஆர்டிகல் 4ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 5 to 11 speaks about the citizenship of the country. Article 5 to 11 speaks broadly about Citizenship Act. There is one legislation called Indian Citizenship Act of 1955. அத வந்து நேரடியா படிக்க முடியாது. You must read the Indian Foreigners Act of 1946. அதோட சேர்த்து அதை படிக்கணும். Last year we had a big hue and cry in the parliament about the amendment to Citizenship Act. ஒரு பெரிய கலாட்டா நடந்தது இல்லையா? அதெல்லாம் ஆர்டிகல் 5ல அமெண்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கு. அத ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். நான் வந்து உங்களுக்கு ஜெனரலா சொல்றேன். உங்களுக்கு அதெல்லாம் போகணும்னா டீடைல்டா உட்காந்து அதெல்லாம் பேசணும். அதெல்லாம் இந்த நேரத்துல அது பேச முடியாது. தென் ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13ல வரும்போது one important word is used in article 13 repetitively. It is called as state. State na enna appadinu adula irukku. What do you mean by the term state? State has got the definition of the term state has got a wider connotation. For limited purpose, when all the laws are suspended in our country, the constitution never gets suspended. அதுல வரும்போது நம்ம மெட்ராஸ் கார்பரேஷனே எடுத்துக்கோங்களேன். For limited purpose, it can be termed as a state. Even our local municipality, where the collectors are administering other than the city, that also can be termed as a state. That is why even in your Income Tax Act, under section 92 in double taxation avoidance agreement, all the DTAs where our country has entered into with other countries, they will never use the word country or the name of the country. They will use the word contracting state ன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருந்து வந்திருக்குன்னா ஆர்டிகல் 13 படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு
அதனுடைய ஆரிஜினுக்கு தான் நான் போறேன். I am not elaborating that further. Okay. Now I come to one important section, one important article called Article 14, Fundamental Rights. Fundamental Rights பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். Sir, right to speak, right to protest, right to justice, equality, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் தானே சார்? அது ஒண்டி இல்ல உங்களுக்கு. ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ரைட் டு லிவ் சொல்ற இல்லையா, இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் எக்ஸிஸ்டன்ஸ். நீ இருந்தா தானே முடியும். இப்ப நான் இன்னொன்னு ஒண்ணு கேக்குறேன், கேன் எனி சிட்டிசன் in our country, can he waive his own fundamental rights? No sir, he cannot waive his He cannot under normal circumstances. I agree with you. But under attempt பண்ணா கூட உங்களை தூக்கி உள்ள கூட போடலாமே சார். நான் ஏன் உயிரை யாரா கேக்குறதுன்னு சொல்ல முடியாது இல்ல, அப்படி சொல்ல முடியாது. But the fundamental guarantee given under the constitution is under peculiar circumstances you can waive your fundamental right. But and the danger என்ன ஆயிடும் தெரியுமா அதுல, if it is proved in the court of law that your very right of existence is being questioned for the next minute, first வேலை போறது அந்த கலெக்டருக்கு, அடுத்தது கவர்னருக்கு, அடுத்தது chief minister. That party will cease to exist to run the government. And even then example சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன், அது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு 30-40 டேஸ்க்கு முன்னாடி மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டு நான் வந்து பிரசன்ட் கவர்மெண்ட்டை கலைக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு கம்யூனிட்டியை நீங்க அஃபெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே கலைஞ்சிடும் அப்படின்னு ஒரு போட்டிருந்தாரு. எனக்கு ஒரு I'm not able to, ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் டார்கெட் பண்ற மாதிரியும், அப்படி டார்கெட் பண்ணீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே கலைக்க முடியும் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருந்தாரு. ஆச்சரியமா போச்சு, எப்படிடா மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது, எப்படி வந்து கவர்மெண்ட்டை கலைக்க முடியும்? இல்ல அங்க அந்த இல்ல அந்த இடத்துல வரும்போது you must understand one golden principle. Fundamental rights னு வரும்போது, see, fundamental rights ன்றது நம்ம மெட்ராஸ் சிட்டி மாதிரி பாது. It has got so much things that you must be able to understand. எனக்கே நிறைய தெரியாது, என்னோடைய லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி there are certain things you must know. There is one thumb rule or the golden principle as it is called as doctrine of separation of powers. What is doctrine of separation of powers? There are 3 limbs in the constitution: the executive, judiciary and the legislative. The executive is the president. The legislative is all the parliamentarians who have got the power to legislate in the parliament as well as in the state assemblies. And the third is the judiciary. All the 3 will coexist together and one will not transgress into the other's domain. இதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். On many occasions, the transgressing of one with the other led to lot of challenges in the Supreme Court as well as in the various high courts in our country. இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எம்ஜிஆர் வந்து when he was a chief minister in the third avatar, that is between 84 and 87, P.H. Pandian was elected as the speaker of the assembly. அப்ப ஆனந்த விகடன் editor, he was covering the assembly proceedings. இந்த assembly proceedings கவர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு, he severely criticized MGR for the manner in which he conducted the affairs of the assembly. And in the year 1984, he abolished the upper house in our state. That abolition of upper house was subject to lot of criticisms, not only from the press, but also from the magazines, and also for limited purpose, even from Doordarshan also. Many legal experts said what he did was absolutely wrong.
சோ அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஊர்ல இந்த லோக்சபா ராஜ்யசபா மாதிரி 2 ஹவுஸ் இருந்ததா? இல்ல அப்பர் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு. அது நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு. கர்நாடகாலயே பாத்தீங்கன்னா இருக்குது. இங்க எம்எல்ஏக்கெல்லாம் செக்ரட்டரியேட்னு ஒண்ணு போவாங்க. லோக்சபான்றது எலெக்டட் மெம்பர்ஸ், எலெக்டட் பார்லிமெண்ட்ஸ். எம்எல்ஏஸ்ன்றது எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறவங்க. அப்பர் ஹவுஸ்ன்றது என்ன, அதான் மேலவைன்னு சொல்லுவாங்க. மேலவை. அந்த மேலவைக்கு வரும்போது நாமினேட் பண்ற மெம்பர்ஸ், ஆர்ட், சயின்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அங்க நாமினேட் பண்ணுவாங்க. அத வந்து அபாலிஷ் பண்ணாரு எம்ஜிஆர். அத அபாலிஷ் பண்ணும்போது ஆனந்த விகடன் மேகசின்ல வந்து ரொம்ப கேவலமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் could not bear the criticism. So through the speaker he issued an arrest warrant against ஆனந்த விகடன் editor பாலசுப்ரமணியம். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா, அதே பாலசுப்ரமணியம், his father was none other than a great film producer called S.S. Vasan. S.S. Vasan வந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் ஓனர். சந்திரலேகா படம் எம்ஜிஆரோட 100th படமும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஒளிவிளக்குன்னு ஒரு படம், where Jayalalitha also acted as a heroine in that film. அத பண்ணும்போது அதே பாலசுப்ரமணியம்க்கு அகைன்ஸ்டா without even applying his mind, he issued an arrest warrant. That was challenged in the Madras High Court. Madras High Court declined to interfere with the speaker's action. The matter went to the Supreme Court. Supreme Court la enna sonnanga, they diluted the matter. Yes, adha vandu they have the fundamental right to cover, but idu arrest pandra alavukku idu onnum periya vishayam illa. அதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி he was undergoing punishment for 3 weeks. சுப்ரீம் கோர்ட்ல அது வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3 weeks ஜெயில் பண்ணிருக்க வேண்டாம், you could have let off with a warning, or you could have asked him to withdraw the circulation of that particular week's magazine. இது வந்து இது பண்றது வந்து you have exceeded your jurisdiction. எம்ஜிஆருக்கும் ஒரு தலையில குட்டு வச்சுட்டு ஆனந்த விகடன் பத்திரிகை எடிட்டருக்கும் ஒரு குட்டை வச்சுட்டு சமாதானம் பண்ணி அமிச்சிட்டாங்க. சோ இங்க வரும்போது ஸ்பீக்கர் எடுத்த ஆக்ஷன் ரைட்டா தப்பான்னு கேட்டா, யூ கேன் சே போத் எஸ் அண்ட் நோ. தேர் இஸ் நோ ஆன்சர் டு திஸ். இதுதான் இந்த 3 limbs of the constitution. அதுல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, the most important landmark judgment given by the Supreme Court way back on 29th April 1973 was none other than Kesavananda Bharati's case. Kesavananda Bharati's case described the 3 limbs of the constitution as the main nerve center, and without which none of the government functionary can exist in our country ன்னு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணாங்க. இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். And by the way, there is yet another popular question that is being asked even today, and it will confuse the minds of everybody. Is the parliament supreme or the constitution supreme? Is another interesting question which everybody will know, we should know what it is. யாரா சொல்ல முடியுமா? அது சார் கான்ஸ்டிடியூஷன் தான் சார் சுப்ரீம். how? அது நான் லாஜிக்கலா சொல்றேன். அப்படி கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீமா இருக்கிறதுனாலதான் அதுல அமெண்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அது சுப்ரீம் இல்ல, நான் தான் சுப்ரீம்னா அதை அமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? நான் எது பண்றாலும் அதை ஃபர்ஸ்ட் அமெண்ட் பண்ணிட்டு அதுக்கே நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். பார்லிமெண்ட் சுப்ரீம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது வந்து தப்பு. Constitution alone is supreme because the constitution, by virtue of that being adopted at the floor of the parliament gets all powers to legislate all laws. Without the constitution, the parliament cannot exist. Therefore, constitution is always supreme than the parliament. This you must know. It is a sacred volume, like your Bhagavad Gita, as the case may be.
இப்ப நான் கூட சொல்லுவேன் சார் பசங்க கிட்ட, இப்போ ஒரு மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்குன்னா அதுக்கு கீழே தான் கம்பெனி இயங்கணும். அப்ப கம்பெனி அதை தாண்டி போகணும்னா ஃபர்ஸ்ட் அதை போய் அமெண்ட் பண்ணி திருப்பி அதை கீழே கொண்டு வரணும். அப்போ நான் அதுபடிதான் இயங்குறேன் அப்படின்னு சொல்லணும். அதே அந்த பிரின்சிபல் எங்க இருந்து எடுத்தாங்க? இதுல இருந்தா எடுத்தது. அது இந்த டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வரும்போது Kesavananda Bharati's case plays a very, very important role, and that judgment is applicable even today. And it was argued by none other than the great Nani Palkiwala and others. And subsequently, A.S. Anand, who was elevated as the Chief Justice of India, he was also one of the persons arguing alongside with Nani Palkiwala. So these things you must all know, because இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. But as a matter of fact, as a lawyer by profession, I am expected to know all these things. That is why I thought I can share it with you. And the another important feature in our constitution is it is federal structure. Federal structure la enna union nu onnu irukku, அது கீழே இவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு. அது எப்படி வந்தது? அப்போ 561 princely states joined together to form one union. அதுதான் Union of India. All the princely states, they gave up their sovereign rights and they became an ordinary citizen of our country. The 562nd state which joined, that became a big problem. You all know it is none other than Jammu and Kashmir. Jammu and Kashmir got regularized only about 2 years back. October 2019, sir. ஆமா, அதுதான் சொல்ல வரேன். So 562 states, princely states, joined together to form one union which is called as Union of India. அதுதான் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம there is yet another thing that I want to tell you. நீ கேட்ட தெரியுமா முன்னாடி ஒரு கேள்வி, எப்படி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லெஜிஸ்லேஷன் இங்க வந்ததுன்றதுக்கு? அதுக்கு இப்ப நான் ஆன்சர் சொல்றேன். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லெஜிஸ்லேஷன்ல பார்த்தேன்னா, you take the Indian Penal Code, that is a law by itself. But and the law எப்படி implement பண்றது? So you need to have rules. ரூல்ஸ்க்கு வந்து ரெண்டு ஆக்ட் அதுல இருக்கு. One is the CRPC 1898. The other one is the Indian Evidence Act of 1872. இந்த ரெண்டு ஸ்டாட்யூட்டும் தான் சேர்த்துதான் உனக்கு வந்து இந்தியன் பீனல் கோட ஃபுல்லா அட்மினிஸ்டர் பண்ணாங்க. If you take all the pre-independence legislation, ஆக்ட் தனியா இருக்கும், ரூல்ஸுக்கு ஒரு லெஜிஸ்லேஷனே பாஸ் பண்ணிருப்பாங்க. Now I will give you another example. இப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 எடுத்துக்கோ. அதுக்கு வந்து ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆமா சார், அதுக்கு ரூலே இல்ல சார். ரூல் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ரூல் கிடையாது சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தெரியலையே. Transfer of Property Act, though it is a central legislation, by virtue of the powers delegated to the states, each state had to pass their own law to administer the Transfer of Property Act. Through the delegated legislation, Transfer of Property Act has withstood the test of time. This you must understand. அதுக்கு வந்து உனக்கு வந்து ரூல்ஸ்னே கிடையாது. Then there was a general law which was enacted subsequently called the Indian Stamp Act of 1897. Indian Stamp Act of 1897 ஏன் போட்டாங்க? ஏன்னா அப்ப அவங்க 4 பிரசிடென்சி டவுன்ல தான் ரூல் பண்ணிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்டாம்ப் ஆக்ட். All the other princely states, they need not follow that. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ எனக்கு டவுட் சார், பிரசிடென்சி பிரின்ஸ்லி அப்படின்னு ரெண்டு சொல்றீங்க. ஆமா, பிரசிடென்சின்றது மொத்தம் 4 தான். ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. இல்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது எல்லா மகாராஜாஸ். ஓஹோ.
சோ அப்ப இந்தியால 560 மகாராஜா ஆண்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஆமா, 562 Maharajas were there. ஓகே ஓகே. அததான் அந்த ஜம்மு காஷ்மீர் வந்து மகாராஜா ஹரி சிங்னு சொல்லுவாங்க. ஆமா, Hari Singh, Maharaja Hari Singh of Jammu and Kashmir. He became a big problem to us. He became the big problem. அவர் தான் ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து ஏதோ ஹெல்ப் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ அது பாகிஸ்தானுக்கா இந்தியாக்கான்னு சொல்லி அது ஒரு மாதிரியா முடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து. ஓகே. சோ அப்ப princely states means the குட்டி குட்டி இடம் which is ruled by Maharaja. And not only that, you have read the Indian Companies Act 1956. ஆமா சார். அதுல வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ்னு ஒண்ணு வருது தெரியுமா? ஆமா. அதுல வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வரும்போது சப் கிளாஸ் 203ல, கரெக்ட் மீ if my memory is correct, பார்ட் பி ஸ்டேட் லாஸ்ல நீ ஆடிட்டரா இருந்தேன்னா என்ன, you can be appointed as auditor னா அதுல இருந்தது. Just recollect 224 1B clause 2 இருக்கு. இன்னொரு சொல்லுங்க. If you are an auditor, okay, practicing as an auditor in part B state laws. Okay, அது என்னது part B? அதுதான் வரேன். part B state laws-னா என்ன? princely states அது. princely statesல நீ ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணா you can be appointed as auditor for the company ன்னு 1956 ஆக்ட்ல இருந்தது. அதுக்கு the historical legislation behind this is only this. part B state laws-னா all princely states were abolished. சார் என்னைக்கு சார் princely state abolish ஆனச்சு எக்ஸாக்ட்டா? 26/1/1950. ஓகே, அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் அதெல்லாம் abolish ஆச்சு. ஆமா அன்னைக்கு தான். ஏன்னா அன்னைக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணோம். சோ அப்ப வந்துட்டு இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு ஒரு ராஜா கிட்டயும் போய் பேசி நீங்க வந்து இந்தியான்ற யூனியன்ல ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லிருப்பாரா? ஆமாம். ஓகே. சோ அப்ப வந்து அப்ப ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணிருப்பாங்க எல்லா மகாராஜா. ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்களே. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்பா. நீங்க இந்த சாந்தோம்லக்கு போனேன்னா இந்த ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, இந்த ஐயப்பன் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய செட்டிநாட் பேலஸ் இருக்குல்ல, அந்த செட்டிநாட் பேலஸ் எப்படி அவங்களுக்கு வந்தது? they are all Maharajas, they were Maharajas. அதே மாதிரி கானடி காத்தான் போனேன்னு வச்சுக்கோ, காரைக்குடியில அந்த கானடி காத்தான்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா, கானடி காத்தான் அங்கதான் செட்டியார்ஸ் இருப்பாங்க, நல்ல பெரிய பெரிய. அங்க வந்து சார் அண்ணாமலை செட்டியார் அங்கதான் இருந்தாரு. அவங்க எல்லாம் வந்து மகாராஜா ஃபேமிலி. ரெண்டுமே அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பை இட்ஸ் ஸ்பெஷல் ஆர்டர் கேவ் இட் as a gift to them. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாது, முக்காவாசி பேருக்கு தெரியாது. இந்த அடையார்ல வந்து ஒரு ஆவின் மில்க் பார்லர் இருக்கு தெரியுமா? அடையாருக்கு அவ்வளவு பெருசு இருக்கும் சார். ஒரு பங்களா ஒண்ணு போயினே இருக்கும். அதுவும் செட்டியாரோட பங்களா தான் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல. ஐ அம் ஆன் a different point altogether. அந்த மில்க் பார்லருக்கு போய் அப்படி சுத்தி தானே வரணும் நீ யூ டர்ன் எடுக்கிறதுக்கு. அந்த யூ டர்ன் எடுக்கும்போது பார்த்தேன்னா இந்த ஒரு எஸ்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த எஸ்டல் ஹோட்டலுக்கு முன்னாடி பார்த்தேன்னா ஒரே காடா இருக்கும். அந்த ஒரு இடத்துல அது யாரோட இடம் தெரியுமா? அது கிட்டத்தட்ட 25 கிரவுண்டோ என்னமோ அந்த இடம் அங்க. That belongs to மார்த்தாண்ட வர்மா, the former Maharaja of திருவனந்தபுரம், Travancore state. So அந்த இடமும் அவங்களுக்கு தான். அதெல்லாம் வந்து கிஃப்டா கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். இதெல்லாம் வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல இவ்வளவு இருக்கு. இப்பவே 1 hour ஆயிடுத்து நான் பேசியே. ஓகே, நான் இன்ட்ரோடக்ஷனை இன்னும் முடிக்கல. ராஜாசுமே நாங்க எங்களோட விட்டு கொடுத்து உங்களோட அடாப்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி வந்துருவாங்க இல்ல? ஆமா. தென் இதுக்கு வந்து இந்த எல்லா லெஜிஸ்லேஷனையும் உள்ள கொண்டு வரணும் இல்லையா? ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் லெஜிஸ்லேஷனை எப்படி பர்பெச்சுவிட்டி கொண்டு வருது? அதுக்குதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 was legislated in the Constituent Assembly. அதுல இந்த எல்லா லெஜிஸ்லேஷனையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அத அங்க உள்ள கொண்டு வந்து அத வந்து என்ட்ரி 1 ஷெட்யூல் 1 என்ட்ரி 1ல கான்ஸ்டிடியூஷன்ல அது இருக்காது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. and it does not stop there. Parliament
is given full powers to amend all the laws as and when it is required. அதையும் சேர்த்துட்டாங்க. You understand? By a flux of time. If you want to amend the law, அது எப்படி பண்ண முடியும்? And இன்னொன்னு சொல்றேன், there is one interesting case that is there in Kanchipuram even today. வரதராஜ பெருமாள் கோயில் போயிருக்கீங்களா? காஞ்சிபுரத்துக்குல அங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போனேன்னா பாரு, கோவில் திறந்த உடனே அங்க ஒரு யானை ஒண்ணு நிற்கும், கோவில் யானை. அது கார்த்தால வந்து வடகலை நாமம் போட்டுப்பாங்க, சாயங்காலம் வந்த உடனே தென்கலை நாமம் போடுவாங்க. அது வந்து வடகலை பெருசா தென்கலை பெருசான்னு வந்து இந்த பிராமின் கம்யூனிட்டியில ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்தது. இப்ப இல்ல, 90 years பேக். சோ அவங்களுக்கு வந்து இதை எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல, இங்கிலீஷ்மேனுக்கு எப்படி இதை சொல்றதுன்னே தெரியல. So the matter went to the Madras High Court. Madras High Court on the question of law, they went to the Privy Council in London. So லண்டன்ல இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும் இங்க என்னென்ன பழக்க வழக்கம்னு? So they have to brief the Queen's Council. So அவங்க கடைசியில என்ன சொன்னாங்க, கார்த்தால வடகலை நாமம் சாயங்கால தென்கலை நாமம் போடுன்னு 90 years பேக் சொன்னது, அது இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வாட் இஸ் பிரிவி கவுன்சில். அடுத்தது, த பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட் வாஸ் தி ஒரிஜினல் அவதார் வாஸ் பிரிவி கவுன்சில். சார் நான் நிறைய கேஸ்ல பிரிவி கவுன்சில் படிச்சிருக்கேன் சார். அதான் அது வேற என்னது, அது லண்டன்ல இருக்கிறது தான். லண்டன்ல இருந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரிவி கவுன்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. லண்டன்ல இருக்கிற குவீன்ஸ் பெஞ்ச், இட் இஸ் கால்ட் as குவீன்ஸ் பெஞ்ச். சுப்ரீம் கோர்ட் தனி அங்க. ஓகே. குவீன்ஸ் பெஞ்ச் வாஸ் earlier called as privy council. ஓகே. ஏன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நிறைய கேஸ்ல எல்லாம் பிரிவி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன் பாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். கான்ட்ராக்ட் ஆக்ட் நீ சொன்னதுனால நான் சொல்றேன். பால்ஃபர் வர்சஸ் பால்ஃபர்னு ஒரு கேஸ் ஒன்னு இருக்கு தெரியுமா? ஆமா சார், சோஷியல் கான்ட்ராக்ட்னு ப்ரூவ் பண்ணது. இல்ல, அதுல என்ன சொல்றாங்க, எனி கான்ட்ராக்ட் entered between an husband and wife is not a contract. Husband and wife is treated as one unit ன்றாங்களே. அது வந்து பால்ஃபர் வர்சஸ் பால்ஃபர் கேஸ். பட் அந்த லார்ட் பால்ஃபர் பின்னாடி ஒரு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணான் தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. அவன் தான் வந்து இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அத்தனை ப்ராப்ளம்க்கும் அவன் தான் மூல காரணம். So Balfour is not a normal man. Balfour is a lord. ஆமா, லார்ட் பால்ஃபர் தானே. ஓஹோ. 1918ல பால்ஃபர் டிக்ளரேஷன்னே ஒன்னு இருக்கும், கூகுள் பண்ணி பாரு. ஓகே. மிடில் ஈஸ்ட் வந்து டெசர்ட் தானேப்பா எல்லாமே. ஆமா. அத வந்து நம்ம வீட்டுல கோலம் போடுற மாதிரி கோடை கிழிச்சு இதுதான் சவுதி, இதுதான் குவைத், இதுதான் துபாய், ஒரு பிரின்ஸ் நீ எடுத்துக்கோன்ட்டாங்க. அது எப்படி உருப்பிடும் அது? அதனாலதான் மிடில் ஈஸ்ட்ல என்னைக்குமே ப்ராப்ளம் உனக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ அதெல்லாம். You have lot of historical significance. அதனாலதான் அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க திருப்பி யுனைட் பண்ணிட்டாங்களா? அது பின்னாடி அதெல்லாம் 60sல வந்தது தானே அதெல்லாம். நான் சொல்றது செஞ்சுரி ஓல்ட் ப்ராப்ளம்ஸ். சரி, இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். எஸ் சார். ஓகே சார், ஷூர் சார், டன். அடுத்தது எப்பன்றதை நீ சொல்லி இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். வேற இன்னும் கான்ஸ்டிடியூஷன்ல இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் நான் நிறைய சொல்றேன் உனக்கு. யா, ஓகே சார், தேங்க் யூ so much சார். பை பை. ஓகே ஓகே.